Welcome students. I am Hamidun Nisha from Dhanlakshmi High Secondary School, computer science teacher. Now I am explain about functions. நம்ம 11th functions பார்த்திருக்கோம். ஸோ இப்போது ஃபங்க்ஷன்ஸை பேசிக் டாப்பிக்காக நம்ம கொடுத்துருக்காங்க, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன், parameters and arguments, interface versus implementation, pure function and impure functions. So first பார்க்கலாம் function definition. ஸோ ஒரு கம்பெனியில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரே ப்ராஜெக்டை 2-3 பேர் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒருத்தர் அந்த ப்ராஜெக்டை 10 லைன்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் ஒரு 25 லைன்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. யாரோட ப்ராஜெக்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்கன்னா யாரோடது ஷார்ட்டர் டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஷார்ட்டர் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கோ அவங்களோட ப்ராஜெக்ட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்கன்னா பேசிக் ஆஃப் அல்காரிதம்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ப்ராஜெக்ட்டு எந்த அளவுக்கு இன்னோவேட்டிவாக இருக்குன்றதை டிசைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இந்த இடத்துல ஃபங்க்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணோன்னா அதை நான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. Subroutines are the basic building blocks of computer programs. Subroutines are small sections of code that are used to perform a particular task that can be used repeatedly. In this programming languages, these subroutines are called as functions. Next, function specification. Let us consider the example a:24. ஸோ இது எக்ஸ்ப்ரெஷன் சொல்கிறாங்க. ஸோ வெறும் ஏன்றது இந்த இடத்துல பாராமீட்டர்ஸ் அண்ட் 24ன்றது இந்த இடத்துல அதோட வேல்யூ. ஸோ அந்த வேல்யூவை மட்டும் நம்ம எக்ஸ்ப்ரெஷன் எடுத்துக்க முடியாது. அதுதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24 இஸ் நாட் இட் செல்ஃப் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். அது எப்போ நமக்கு எக்ஸ்ப்ரெஷனாக மாறும்னா பாராமீட்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக மாறும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. டெஃபினிஷன்ஸ் பைண்ட் வேல்யூஸ் டு நேம்ஸ். அந்த பர்டிகுலர் வேல்யூஸ் எப்போ அந்த நேம்ஸ்க்கு நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் அது என்னவா மாறுதுன்னா ஒரு ஃபங்க்ஷனாக மாறுது. அப்போ இந்த இடத்துல ஏன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஒன்ஸ் நம்ம ஏவோட வேல்யூ ஏன்ற ஃபங்க்ஷனுக்கு ஒரு 24ன்ற வேல்யூஸ் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோன்னா அப்போ நம்ம எப்போல்லாம் ஏன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நமக்கு யூஸ் ஆகும், அந்த 24ன்ற வேல்யூஸ் வந்துட்டு கால் ஆகிடும். அதுதான் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். Next, parameters and arguments. Parameters is nothing but the variable and arguments is nothing but values. அதுதான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷனில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். வேல்யூஸ் மட்டும் வச்சுட்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியாது. அட் தி சேம் டைம்ஸ் பாராமீட்டர்ஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். அது ரெண்டுமே சேர்ந்தால் தான் ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாராமீட்டர்ஸ் 2 டைப்ஸாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் பாராமீட்டர்ஸ் வித் டைப், அனதர் ஒன் இஸ் பாராமீட்டர்ஸ் வித்தவுட் டைப். ஃபஸ்ட்டு நம்ம பாராமீட்டர்ஸ் வித்தவுட் டைப் பார்க்கலாம். லெட் அஸ் see எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த இடத்துல ரெக்வயர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ் நமக்கு என்ன வேணுன்றதை கொடுத்துருக்கு. இன்புட்ஸாக நம்ம அதை எடுத்துக்கலாம். ரிட்டர்ன் என்னன்னு பார்த்திங்கன்னா வாட் த அவுட்புட் we are want exactly, அதுதான் இங்கே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா POW பவர்ன்றது தான் ஃபங்க்ஷன் நேம். ஓகே, இப்போ இந்த இடத்துல A and B ரெண்டுமே வேல்யூஸ் இன்புட் வேல்யூஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிஸோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா 1ன்றது நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லை 0வாக இல்லைன்னா நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா A இன்ட்டு பவர் ஆஃப் A B-1. இங்கே ஒரே இதுக்கு இதுக்கு வந்துட்டு வித்தவுட் டைப்புன்னு நேம் வந்துச்சுன்னா எந்த ஒரு டைப்புமே இதில் மென்ஷன் பண்ணல. டைப் மீன்ஸ் டேட்டா டைப், வெதர் இட் இஸ் இன்ட் ஃப்ளோட் அப்படின்றத டிஃபைன் பண்ணலை. அதுதான் இங்கே வித்தவுட் டைப்.
ஸோ இது வந்துட்டு ஏன் எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கம்பைலரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதனால் எக்ஸாக்ட் வேல்யூ நமக்கு வராதுன்றதுனால தான் இது வித்தவுட் டைப். அப்போ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராமீட்டர்ஸ் வித் டைப் நமக்கு எஃபெக்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை நம்ம ப்ராப்ளம் சால்விங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். பாராமீட்டர்ஸ் வித் டைப். இந்த எக்ஸாம்பிளும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்த சேம் எக்ஸாம்பிள் தான். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஏ அண்ட் பி பாராமீட்டர்ஸ்க்கு இன்டிஜர்ன்ற டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போது சேம் ஆஸ் ரெக்வயர்ஸ்ன்றது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, பி இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ரிட்டர்ன்ஸ் நமக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இஃபோட வேல்யூ 0, இஃப் பியோட வேல்யூ 0 வந்துச்சுன்னா 1 நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லைன்னா இங்கே சர்டைன் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏவோட வேல்யூ 2 அண்ட் பியோட வேல்யூ 3. அப்போது இந்த ஏன்றது வந்துட்டு அந்த எல்ஸ் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏன்றது 2 இன்ட்டு பவர் 2, பின்றது 3. ஸோ 3 - 1 2. அகைன் அப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் 2ன்றது 2 ஸ்கொயர் 4, 2 4s are 8. இதுதான் பிரின்சிபல். அப்போது ஒன்ஸ் நாம் இங்கே என்ன டேட்டா டைப்புன்றதை கொடுத்தா மட்டும்தான் அதோட கம்பைலர் வந்துட்டு எக்ஸாக்டாக அதோட வேல்யூஸை நமக்கு ரிப்பீட் பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ நான் இங்கே ஒன்ஸ் இன்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த இன்புட் வேல்யூஸ் இன்ட்டாக எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக இன்ட்டாகவே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அப்போ எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வித் டைப் மட்டும், பாராமீட்டர்ஸ் வித் டைப் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது எல்லா கம்பைலரும் அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் வெர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ இங்கே இன்டர்ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறது தான் இன்டர்ஃபேஸ். அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கிறது இம்ப்ளிமெண்டேஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட் அது கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கா, அது என்னன்னு பாருங்கள். The class template specifies the interface to enable an object to be created and operated properly. அதான் அந்த இன்டர்ஃபேஸ் என்னென்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணி அதை ப்ராப்பராக ஆப்ரேட் பண்ணுறது. அந்த ஆப்ரேட் பண்ணி முடிக்கிறது இந்த இடத்துல நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். The person who drives the car doesn't care about the internal working. அப்போது ஒரு டிரைவர் வந்துட்டு ஒரு கார் ஓட்டுறாரு அப்படின்னா என்ஜின் எப்படி ஒர்க் பண்ணுறன்ற உள்ளே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையில்லாத ஒன்று. அவர் ஜஸ்ட்டு ஆக்சிலரேட்டரை ரைஸ் பண்ணால் அந்த வண்டி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகும் அது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். உள்ளே எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. அதுதான் அப்போ இன்டர்ஃபேஸுன்றது எப்படி ஒர்க் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல அந்த என்ஜின்க்கும் டிரைவருக்கும் நடுவில் ஒர்க் பண்ணுறது தான் இன்டர்ஃபேஸோட வேலை. அது ப்ராப்பராக பண்ணி முடிக்கிறது இம்ப்ளிமெண்டேஷன். ஐ திங்க் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பியூர் ஃபங்க்ஷன். பியூர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் which will give exact result when the same arguments are passed. ஸோ சேம் ஆர்குமெண்ட்ஸ், இந்த இடத்துல ஆர்குமெண்ட்ஸ்னு என்னது, வேல்யூ சொன்னேன் இல்லையா. அப்போது இந்த இடத்துல ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் ஸ்கொயர்னு என்னது, ஒரு வேல்யூஸை நம்ம ஸ்கொயர் பண்ணுறது தான் ஸ்கொயர். இப்போ 2 கொடுத்தேன்னா 2 என்னாகும், ஸ்கொயர் ரூட்டில் வரும். இப்போ 2 2s are 4, 3 3s are 9. ஸோ இது மாதிரி ஸ்கொயர் பண்ணும். அப்போது the above function square is a pure function because it will not give different result for the same input. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the above function square is a pure function because it will not give different result for same input. ஒன்ஸ் இதுக்கு அவுட்புட் எக்ஸாக்டாக வந்தால் காமிக்கும், அப்படி இல்லைன்னா
அது எந்த ஒரு அவுட்புட்டையுமே ஷோ பண்ணாது. ஆனால் ஒரு தப்பான அவுட்புட் இதை காமிக்கவே காமிக்காது. நெக்ஸ்ட்டு இம்பியூர் ஃபங்க்ஷன். இது வந்துட்டு என்ன சைடு எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் ஆகவே ஆகாது. அப்போது கம்பைலர் அதை என்னவா எடுத்துக்கும்? அப்போது கம்பைலர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் அது என்ன வேல்யூ எடுத்துருக்குன்றதே நமக்கு தெரியும். அப்போது எக்ஸாக்ட் அவுட்புட் இதுக்கு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் இதோட பெரிய ட்ராபேக். அதுக்காக தான் இது இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், the variables used inside the function may cause side effects through the function which are not passed with any argument. In such cases, function is called impure function. எந்த ஒரு ஆர்குமெண்ட்டையும் அது எடுத்துக்காது. ஸோ அது ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் அது என்ன ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அதனால் இது எந்த ஒரு எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷனையும் நமக்கு கொடுக்காது. தட் மீன்ஸ் அவுட்புட்டையும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணாது. அதனால் இது இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் ரேண்டம்னா என்னது? ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு வேல்யூ எடுத்துக்குது. ஸோ அதுக்கு ரேண்டமாக ஒரு வேல்யூ எடுத்துக்குதுன்னா அதுக்கு அவுட்புட் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் அவுட்புட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதுதான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஸோ ஏன்றது வேல்யூவே இங்கே ஆர்குமெண்ட் எடுத்துக்கலை. அப்போது எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன வேல்யூன்றது நமக்கு தெரியாது. ரேண்டமாக ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்குது. அதோட கண்டிஷன் ஏ இஸ் கிரேட்டர் தென் 10. இங்கே என்ன வேல்யூ எடுத்துக்கிறதுன்னு தெரிஞ்சால் தான் அந்த கண்டிஷன் ட்ரூவாக ஃபால்ஸானே நம்மளால் சொல்ல முடியும். அப்படி எதுவுமே இங்கே எடுத்துக்காதப்போ அது என்ன ட்ரூவாக ஃபால்ஸான்றது நம்மளால் சொல்லவே முடியாது. அதனால் இது வந்துட்டு இம்பியூர் ஃபங்க்ஷன். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இது. ஸோ இப்போ நான் எடுத்த இந்த சாப்டர் 1 இருக்கிற எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இது எல்லாத்துக்குமே ஆன்சர் இந்த வீடியோலேயே இருக்குது. அது வர்ற மாதிரி தான் நான் வீடியோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை படிச்சுட்டு வந்துடுங்க. தேங்க்யூ.